வணக்கம் நண்பர்களே. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 24/2/2019 அன்னைக்கு இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இது என்ன பதவி, எத்தனை காலி பணியிடங்கள், எவ்வளோ சம்பளம், என்ன கல்வி தகுதி போன்ற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ஐடி திருச்சியில் என்ன பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஜாப்புக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அரசு வேலைவாய்ப்பு தான், பர்மனெண்ட் ஜாப்பு. ஸோ இதில் ப்ரொஃபஸர் பதவிக்கு அறிவிச்சிருக்காங்க. சேலரி 37,400 இருந்து 67,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வித்து கிரேடு பே வந்து பார்த்திங்கன்னா 10,500 சொல்லியிருக்காங்க. மினிமம் பேயே 48,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம் நம்ம. ஆல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிடெக் ஆர் ஈக்குவலண்ட் டிகிரி அண்ட் எம்டெக் ஈக்குவலண்ட் டிகிரி கேண்டிடேட் ஹேவிங் பிஹெச்டி டிகிரி டைரக்ட்லி ஆஃப்டர் பிடெக் படித்தவர்கள் வந்து அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஏ பிஎஸ்சி பிகாம் ஆர் எனி ஈக்குவலண்ட் அண்டர் கிராஜுவேட் டிகிரி அண்ட் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் எம்பிஏ எம்சிஏ ஈக்குவலண்ட் பிஜி டிகிரி படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிசேபிள் குவாலிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்ப்போம் அதை பற்றி. அடுத்து இந்த பதவிக்கு வந்து ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ வந்து ஃபுல் டீட்டெயிலும் படித்து பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அது நம்ம வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ளஸ்ஸு உங்களோட டாக்குமெண்ட்டு ஃபோட்டோ எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி ஆஃப்லைன்லேயும் நம்ம வந்து இதை அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பதவிக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வரவங்களுக்கு டிஏடிஏலாம் கிடையாது அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. பட் ஃபெசிலிட்டி அவைலபிள் ஆர் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை ஃபுல்லாகவே நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பிங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக ஆன்லைன் மூலியமாக தான் பண்ண போகிறாங்க. வெப்சைட் ஐடி பார்த்திங்கன்னா www.nitt.edu அப்படின்ற 24/2/2019 25/3/2019 வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா 1000 சொல்லியிருக்காங்க. அதர் தென் எஸ்சி எஸ்டிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 500 rupees சொல்லியிருக்காங்க. ஃபார் உமன் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு ஃபைனல் சப்மிஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஆன்லைன் மூலியமாக எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் ஏ காப்பி ஆஃப் தி சைன்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் என்க்ளோஸ் த செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் த சர்டிஃபிகேட். நீங்கள் ரிசர்ச் பண்ண பேப்பர் எல்லாத்தையும் சம்மந்தமாக சென்ட் பண்ணு. த ரெஜிஸ்டர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி 620015 தமிழ்நாடு. ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து 4/4/2019 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே வந்து சென்றுன்னு சொல்லியிருக்காங்க. கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஸர் இந்த டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை நீங்கள் சொல்லிடுங்க பதவிக்கு. ஸோ லாஸ்ட்டில் வந்து என்னென்ன ப்ரொஃபஸர் பதவிக்கு வந்து டிசேபிள் ஏரியா ஸ்பெஷலைசேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிஇ பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் எம்இ எம்டெக் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ப்ளஸ் பிஹெச்டி இன் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் பேப்பர் பண்ணவங்க வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவர்களும் எம்டெக் எம்இ எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக படித்தவர்களும் பிஹெச்டி பவர் சிஸ்டம் கண்ட்ரோல் சம்மந்தமாக படித்தவர்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இசிஇ படித்தவர்கள் எம்இ எம்டெக்கில் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் எம்பெடட் சிஸ்டம் விஎல்எஸ்ஐ கம்யூனிகேஷன் சிஸ்டம் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் ஃபோட்டானிக் சிக்னல் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஒயர்லெஸ் நெட்வொர்க் இது சம்மந்தமாக படித்து பிஹெச்டி மொபைல் சம்மந்தமாக அதற்கு நெட்வொர்க் படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் இதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு லிட்ரேச்சர் செகண்ட் லாங்குவேஜ் படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். எக்கனாமிக்ஸ் சம்மந்தம் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் ஃபினான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபுல்லி மேத்தமெட்டிக்ஸ் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் பிஇ பிடெக் ஆர் ஈக்குவலண்ட் இன்ஜினியரிங் டிகிரி இன் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மெட்டீரியல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எம்இ எம்டெக் இன் வெல்டிங் இன்ஜினியரிங் பிஹெச்டி இன் வெல்டிங் ஆர் அலைடு ஏரியாவை படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்.
அடுத்து ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா பயோமெட்டீரியல்ஸ் அண்டு ஃபோட்டோகேத்தலிட்டிக்ஸ் அப்ளிகேஷன், குவாண்டம் ஃபேஸஸ், டிரான்சிஷன், டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அண்டு மெயின் ஃபீல்டு தெரபி சம்மந்தம் படித்தவர்கள் வந்து இந்த பதவிக்கு வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பர்மனெண்ட் ஜாப். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிங்க. உங்கள் யார் வேலை இல்லாத நண்பர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறது வேலை இல்லாதவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு நம்ம பண்ணுறோம். வேலை இல்லாதவங்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம். வீடியோ எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் லிங்க்கில் எண்டில். அந்த வேலைக்கு உங்களுக்கு தகுதி இருக்க பட்சத்தில் அதுக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு விண்ணப்பிங்க. மீண்டும் நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.